இது உங்கள் பாப்பா டிவி. ஓர் அழகான நீலக்கடலில் ஒரு கனிவான மற்றும் ஞானமுள்ள ஆமைக்கப் டாமி வாழ்ந்து வந்தது. டாமி பவளப்பாறைகளை ஆராய்வதையும் தன் கடல் நண்பர்களுக்கு உதவுவதையும் விரும்புவான். ஒரு நாள் வெயிலான நேரத்தில் கடற்கரை அருகே நீந்திக் கொண்டிருந்தபோது அலைகளில் இருந்து ஒரு சிறிய மியாவ் என்ற ஒலி கேட்டது. டாமி நெருக்கமாக நீந்திச் சென்று ஒரு மரத்துண்டின் மீது மிதந்து கொண்டிருக்கும் அழகான சிறிய பூனை ஊபா மியாவை பார்த்தது. மியாவின் பெரிய பயந்த கண்கள் டாமியை பார்த்தன. என்னை காப்பாற்றுங்கள், தயவு செய்து, நான் ஒரு படகில் விளையாடிக் கொண்டிருந்தேன், பிறகு நீரில் விழுந்து விட்டேன் என்று அழுதது. டாமி புன்னகையுடன் பதிலளித்தது. கவலைப்படாதே மியா, நான் உன்னை கடற்கரைக்கு அழைத்துச் செல்கிறேன். அது மரத்துண்டின் கீழ் நீந்தி அதை மெதுவாக தன் ஓட்டின் மீது சமப்படுத்தியது. இறுக்கமாக பிடி என்று அது சொன்னது. அவர்கள் பயணத்தைத் தொடங்கியதும் மியா சுற்றிலும் வியப்புடன் பார்த்தது. கடல் மிகவும் அழகாக இருந்தது. வண்ணமயமான மீன்கள் நீந்திச் சென்றன மற்றும் டால்பின்கள் தூரத்தில் குதித்தன. டாமி ஒரு மந்திர பவளப்பாறையை காட்டியது. அங்கு ஒளிரும் கடல் அனிமோன்கள் இருந்தன. ஒரு கேலி மீன் மியாவின் பாதத்தை கூட்டியபோது மியா சிரித்தது. ஆனால் திடீரென கருமேகங்கள் வந்தன மற்றும் அலைகள் பெரிதாகின. மியா டாமியின் ஓட்டை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. பயந்து போனது. பயப்படாதே, டாமி சொன்னது. நான் பல புயல்களை சந்தித்திருக்கிறேன். என்னை நம்பு. டாமி தன் வலுவான துடுப்புகளைப் பயன்படுத்தி கடுமையான அலைகளில் நீந்தியது. மியாவை அமைதிப்படுத்த அது தன் சாகசங்களைப் பற்றி கதைகள் சொன்னது. இறுதியாக நீண்ட நேரம் கழித்து அவர்கள் மணல் நிறைந்த கடற்கரைக்கு வந்தனர். மியா டாமியின் ஓட்டிலிருந்து குதித்து அதை இறுக்கமாக கட்டிக்கொண்டது. நன்றி, டாமி, நீங்கள் என் ஹீரோ என்று அது சொன்னது. டாமி புன்னகையுடன் பதிலளித்தது. எப்போதும் மியா, நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அன்றிலிருந்து மியாவும் டாமியும் சிறந்த நண்பர்களாக மாறினர். மியா ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு வந்து டாமியுடன் விளையாடுவது மற்றும் அவர்களின் சாகசங்களைப் பற்றி கதைகள் பகிர்ந்து கொள்வது. மியா கடலை பார்க்கும் போதெல்லாம் தன்னை காப்பாற்றிய அந்த கனிவான ஆமையை நினைவு கூர்வாள்.